புட்டு இப்படி செஞ்சு பாருங்கள். நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தான் புட்டு செஞ்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இன்னைக்கு ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் தான் புட்டு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரேஷன் அரிசி குண்டு அரிசிங்க, இட்லி அரிசி. ரேஷன் அரிசியில் இப்போ பூரா குண்டு அரிசி தான் போடுறாங்க. பாருங்கள் குண்டு அரிசி ரேஷன் அரிசி. நான் இது கேன் வாட்டரில் தான் ஊற வச்சேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். பாருங்கள் நல்லா இருக்குங்க. மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும் கேன் வாட்டரில் செய்கிறனால. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை தட்டிடுவோம். தட்டிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்ப்போம். பாருங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். உப்பு டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே இது கிளறிடுவோம். உப்பு போட்டு கிளறிட்டேன். இப்போ இதை இட்லி சட்டியில் தட்டிடுவோம். உப்பு போட்டு கிளறிட்டேன். இப்போ இதை இட்லி சட்டியில் தட்டிடுவோம். தட்டிட்டு வேக விடுவோம். இப்போ வேக விடுவோம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். தீ ஒரு பாதை தீ அளவு வைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான தீயில் வைங்க. வேகட்டும் ஒரு 15 நிமிஷம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துடுச்சு சூப்பராக. எடுத்துருவோம் வெளியே. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிடுவோம். இப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் துருவலை தட்டிடுவோம். இப்போ 2 ஏலக்காய் நச்சு போடுறேன். 2 ஏலக்காய் தேங்காய் துருவலும் போட்டாச்சு. கிளறிடுவோம். இப்போ இதில் சர்க்கரை போடுவோம். சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் 3 போட்டு இந்த மாவோடு போட்டு கிளறிடுவோம். சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை கிளறிடுவோம். நல்லா கிளறிட்டு இப்போ புட்டு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரேஷன் அரிசியில் குண்டு அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். அதை நல்லா ஒரு 10 வாட்டி கழுவிட்டு கேன் வாட்டரில் தான் நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு மிக்சியிலே அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.